முதல்வர் விஜய் வணக்கம். மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது சாத்தியமாகுமா? கண்டிப்பா. எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஒரு பிரதமர் மேலேயே சிபிஐ வழக்கு பதிவு பண்ணும்போது முதல்வர் மீது பண்ணக்கூடாதா? ஏன் அந்த வழக்கு வந்துச்சுன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பு 1993ல அன்றைக்கு மைனாரிட்டி அரசு பொழுது நரசிம்மராவ் அவருடைய நம்பிக்கை வாக்கெடுப்பு அவருடைய அரசாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு கேட்டுச்சு. அப்பொழுது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெறுவதற்காக ஜார்க்கண்ட் மோர்ச்சா அப்படின்னு ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் சிபு சோரன் உள்ளிட்ட 4 எம்பிக்களுடைய ஆதரவை இது போல குதிரை பேரமாக பெற்று அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல லீஸ்ட் மார்ஜின்ல நரசிம்மராவ் அரசு தப்பி பிழைத்தது. அப்போ அது சம்பந்தமா இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்ப சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. 2024 வரை அந்த வழக்கு நடந்தது. லாஜிக்கல் கன்க்ளூஷன்ல அந்த வழக்கு முடிவடைந்தது. அப்ப சிபிஐ வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது நரசிம்மராவ் வழக்கிற்கு பொருந்தும் என்றால், தமிழ்நாட்டில் தற்போது தவக அரசை நடத்துகிற விஜய் பொருந்தும். எப்படின்னா, இதுல எங்க குதிரை பேரம் வருது அப்படின்னு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அவருடைய நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் அவருடைய அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருது. அதற்கு முதல் நாள் அவர் போய் சம்பந்தப்பட்ட அதிமுக பிரிந்து சென்றவர்களுடைய அலுவலகத்தை சந்திக்கிறார். எதுக்காக சந்திச்சாரு? லீகல் அட்வைஸ் வாங்க போனாரா? எதற்காக போனாரு? அங்கு குழுமி இருந்த அந்த அதிமுகவிலிருந்து கருத்து வேறுபாடோடு குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்துல வாக்குகளை பெறுவதற்காக அங்க போனார். அதற்கு பிறகு மறுநாள் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அதிமுகவினுடைய அந்த பிரிவினர் அதிமுகவினுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கட்டளையை மீறி வாக்களித்திருக்காங்க. இதன் மூலமாக அவர் பலனை பெற்றிருக்கிறார். அவருடைய அரசு பழைச்சிருக்கு. அதுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது லைவ்லே வந்துச்சு, எல்லாரும் பார்த்தோம். அப்போ ஏற்கனவே டிஸ்குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது 10th ஷெட்யூல்ல இருக்கு. அரசமைப்பு எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா 10th ஷெட்யூல்ல என்ன சொல்லியிருக்கா, டிஸ்குவாலிபிகேஷன் எப்போ வருங்கிறத பத்தி பேசுது. அப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்காக, அதுல வாக்கு பெறுவதற்கான நோக்கத்தோடு ஆதாயத்தை அவர் அடையணுங்கிறதுக்காக தான் அங்க போனார். அப்படி போனதன் மூலமாக அவர் விஜய் ஆதாயம் அடைவதற்காக அவங்க வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா லா அட்ராக்ட் ஆகும். அதனால அவர் மீது சிபிஐ நிச்சயம் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இல்லை. இப்போ ஏற்கனவே சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவோடைய ஒரு பெரும்பான்மை நிறுவுக்கான ஒரு இடம் இருக்கும் பொழுது தன்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால் சந்தித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இல்லையா? அல்ல, ஒரு முதலமைச்சர் அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிற போது அந்த சூழ்நிலையில அவர் போய் சந்திச்சது எதற்காக சந்திக்கிறாருங்கிறத பார்க்கணும். நீங்க ஏற்கனவே அவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தவர்களை சந்திச்சதை யாரும் குறையா சொல்லல. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரை சந்திச்சதை யாரும் தவறா சொல்லல. ஆனா அதிமுக ஒரு குழுவா இருக்கு. அதிமுக கொறடா அவருடைய கட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. ஒரு குழுவினர் அதை ஏற்கல. அப்ப ஏற்காத குழுவினர் அவர் போய் சந்திச்சாருன்னா அந்த பிளவுக்கு அவர் காரணமா இருந்திருப்பாரோன்னு நினைப்போம் இல்லையா? லாஜிக்கலா அப்படிதானே போகும். அப்ப அவருடைய அந்த ஆதரவை அவங்க அடுத்த நாள் கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆதாயத்தை அடைவதற்காக அவர்களை சந்தித்து ஏதோ வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதன் மூலமாக தான் அவங்க வாக்களிச்சிருக்காங்கன்னு தான் பொதுவான பார்வை. எனவே சிபிஐ விசாரிக்கட்டும். அவர் மீது கரை இல்லைன்னா அவர் அதுல நிரூபிச்சுட்டு போறாரு. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு இன்பதுரை. The Chennai Silks in Mega Summer Sale.